கூத்தெல்லாம் கவனம் எங்கட கரவலையில 30 பேர் வரவங்க இப்போ நாங்கள் 8 நடக்கிறது நன்மை ஒன்று இருக்கண்ணா 199 பாதிப்பு இருக்குது. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இந்த காணொலியில் என்ன காண போனோம்னா மிக உயிருக்கு ஆபத்தான ஒரு கிட்டத்தட்ட ஆபத்துன்னு தான் சொல்லலாம். அப்படி ஒரு உயிரினம் உண்டு கரவலை மூலமாக வந்திருக்கு. அது ஆக்களுக்கு அப்படின்னா என்ன ஆகும் என்ன இதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோக்கு போகிற முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதை ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு போகிற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நாங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூத்தெல்லாம் கவனம். ஓமண்ணா, என்ன இது? இது வந்து எரிபுழு. ஆஹா, இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்கிறீங்களா? எங்களுக்கு தெரியாது. எரிபுழு வந்து இது வந்து மனுஷனுக்கு அடித்தால் சரியான வேதனையை தரும். பூட்டுகளுக்கு அவ்வளோ கையெழுக்க ஊட்டும், காலுக்க ஊட்டும். இது ஒரு உயிர் கொல்லி இந்த மருந்து. வேறு எந்த மாதிரி தாக்கும், என்ன செஞ்சால் தாக்கும்? அப்படி இது வந்து இந்த கீழே தெரியுற கூந்தலர் வந்து ஆக்கல்லப்பட்டால் ஒரு மனுஷனுக்கு 199 பாதிப்பு இருக்குது. பூட்டுகளுக்கு ஊட்டும், காலுக்க ஊட்டும், கையுக்க ஊட்டும். 190% பாதிக்குமா? அவ்வளோ ஒரு பயங்கரமான உயிரினம். சாகரட்டங்களும் பெரும்பாலும் இது இதண்டா குடிக்கக்கூடாது, சேத்தன் குடிக்கக்கூடாது. அப்போ கரவலையும் ஒரு உயிருக்கு ஆபத்தான தொழிலாக இருக்குது. என்ன அண்ணா அண்ணா கரவலையும் ஒரு உயிருக்கு ஆபத்தான எல்லாம் கொஞ்சம் பாதிப்பான பிரச்சனை தான். ஓகேண்ணா, மேரிடாம பெறும். வணக்கம் உறவுகளே, இது வந்து ஒரு மிக ஆபத்தான ஒரு உயிரினமா என்னன்னு சொல்லி அண்ணாடுக்கப்போ வாங்க. அண்ணா, என்ன இது? ஆமாண்ணா, இது என்ன பிரச்சனை என்றால் இது வந்து ஒரு புழு மாதிரி. இது வந்து கண்ணுக்கு தெரியாது. இதுக்குள்ள தான் இந்த புழு வருதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்குமே தெரியாது. பழையாக்கள் தருமங்கள்ட்ட சொன்னவங்க நாங்களுக்கு இது வந்து தூக்கி இப்படிலாம் தூக்கிலாம் பிடிக்கலாம் ஒன்றும் நடக்காது. கையில் பட்ட ஒன்றும் ஆகாது. இதை இப்படி தூக்கிலாம் ஒன்றும் நடக்காது. இது உள்ளே இருக்கிற இதுதான் வெடித்து ஆக்களுக்கு பிறந்தா அது புழு அப்படி. இது எந்த வகையில் அண்ணா வெடிக்கும்னு சொல்கிறீங்க? இது வந்தன்னா உள்ளே தான் இருக்குது. இது வந்து கண்ணுக்கு தென்படாது. என்ன மாதிரி என்ன வெடிக்கும்? அது தும்புறதுனா இது வெடிக்குமா? இல்லை நாங்கள் பலூன் என்ன மாதிரி ஊசியால் குத்துனா உடையுதோ அதே மாதிரி தான். இல்லையாண்ணா, இதை தும்புறதுனா வெடிக்கும். இது வந்து ஒரு உயிரினம் இல்லைன்னா இது வந்து ஒரு யோக்கோ. இது வந்து நாங்கள் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். கிளாஸ் ஆகிட பேர். இது எரிப்புழு. இது வந்து ஒரு எரிப்புழுன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து கண்ணுக்கு தென்படாது. மற்ற இது வந்து அப்பினா இன்றைக்கு அப்பினா இதே டைம் நாளைக்கு இதே டைம்ல தான் நிற்கும். இதுக்கு வந்து வைத்தியரை பார்த்து ஊசி போட்டோ இல்லை மருந்து எடுத்தோ ஒரு பிரியோசனம் இல்லை. அவ்வளோதான் எங்கட கரவலையில 30 பேர் வரவங்க இப்போ நாங்கள் 8 பேர் தான் வளைக்கிறோம். அவ்வளவே பயத்தில் வேற இல்லை. ஏன்டா இது வந்து குத்தினா முதுக குத்தும், தலை சுத்து, மண்டை குத்து, வயிற்று குத்து, இருக்கிற வைத்தியம் வருத்தம் ஃபுல்லாக வரும். இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பிரியோசனமே இல்லை. அவ்வளோ ஆகுதியா? அதுதான் இது அதுக்கான தான். இது வந்து மேரி டைம் மட்டும்தான் பெறும். இது வந்து கோடையிலையோ மற்றது சோளங்க அதுகளில் வராது. இந்த நாள் மட்டும்தான் பெறும். இந்த மாதத்தில் தான் பெருமை. அவதானமாக இருங்கோ. இது வந்தால் யாரும் கையால் கசக்கியோ புளிஞ்சோ ஒன்றும் பார்க்காது இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தான் ஆபத்து. ஓகே, நன்றி. ஆபத்தான ஒரு இது கடல் வாசி. இது பட்டா என்ன ஆகும்ண்ணா? இது பட்டா என்ன ஆகுது? கையில் பட்டா உடம்பு உள்ள குத்திட்டே இருக்கும். உயிர் ஆபத்துக்கு கூட மூச்சடக்கிறது நன்மை ஒன்று இருக்குண்ணா. அவ்வளோ ஆபத்தா இது? இது இப்போ இது என்ன செய்யலாம்? இது இதை நாங்கள் கடலில் தான் போடணும். திரும்ப உறவுகளே, அந்த அண்ணன் சொன்னது போல் அடுத்த கரவலையிலையும் பார்த்தீங்கன்னா 2 எரிப்புள்கள் வந்திருக்கு. எரிப்புள் வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இவ்வளோ ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு தொழில்னு பாருங்கள். எனவே அவர்கள் தரும் மீனை நீங்கள் எந்த ஒரு பேரமும் பேசாமல் ஒரு நியாயமான விலைக்கு வாங்க பாருங்கள். மீண்டும் எரிப்புழுவா? பாம்பில் இருக்க மாட்டேன். பாம்பில் இருக்க மாட்டேன்.